பாகவதர் சொல்கிறார், நீ ஒரு பாட்டு பாடுப்பா, அம்பாள் மேலே பாடுறேன். நீ ஆமாம் அம்மா பாடுவார். அப்போ அந்த பாட்டு பாகவதோடு சேர்ந்து பாடும்போது எங்கேயோ கொண்டு போகும். ஒரு முருகன் மேலே ஒரு பாட்டு பிடிச்சிப்போம், சிவன் மேலே ஒரு பாட்டு, நிறைய பாட்டு பிடிச்சிப்பா. மாமா உங்கள் கூட பஜனைக்கு வரையப்பா, சம்பிரதாய பஜனைலாம் தெரிஞ்சுருவார், அஷ்டபதி பஜனைலாம் தெரிஞ்சுருவார், அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிப்பார், குடுமி வச்சுப்பார், பஞ்சகச்சம் கட்டிப்பார். இப்படி நான் பார்த்துருக்கேன். ராம ரமயத்தி कृष्ण कर्षति ऐक्यानंद तो हरि राम कृष्ण है. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. கூடிய ஒரு சுருக்கம் கரிசந்தரண உபனிஷத்திலே இருக்கு. அதிலிருந்து தான் எடுத்து ஹரே ராமா நம்ம தான் சொல்றோம். ஆனால் இஸ்கான்கார ஹரே கிருஷ்ணாவை தான் முதல்ல சொல்லுவா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உபனிஷங்கிறது வேதம் இல்லையா, வேதம் எல்லாரும் படிக்கக்கூடாது, பிராமணர்களுக்கு தான் அதிகாரம். நான் அவளை சொல்லணுமே அப்படிங்கிறதுனால கிருஷ்ணாவும் முதல்ல போட்டு ராமம் பின்னால போட்டேன். பக்தி வேதாந்த சுவாமி ஆக்கி கொடுத்தார். ஏன்னா அது வேதம்னு ஆயிடும், எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ ஹரே கிருஷ்ணான்னு ஆரம்பிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. நாம சங்கீர்த்தனத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, பேதமே கிடையாது. ஆண் பெண் பேதம் கிடையாது, குழந்தைகள் பெரியவர் பேதம் கிடையாது. துராச்சாரம் கூட சொல்லலாம். ஹோகா துராச்சாரி யாரெல்லாம் होगा दुराचारी विषयी आसक्त, விஷய போகங்களே முங்கிட்டு இருக்கா சார். இப்போ நாம சொல்லலாம். இப்படி நாமத்துடைய பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு அபங்கம் தான் பாட போறேன், அதுக்கு அர்த்தம் சொல்றேன். ஜகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜ் புராணத்தில் இருந்து எடுத்து கொடுக்கிறார். புராணம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதாவது நிந்திக்கக்கூடிய காரியங்களை யாராவது செய்வோமா? நம்ம பகவானுக்கு பிடிக்காத காரியம் எதுவும் நிந்திக்கக்கூடிய காரியம். அதை செய்தவர்கள் நாமத்தினால வந்திக்கக்கூடியவர்களாக ஆனார்கள். நிந்திக்கக்கூடிய செயலை செய்தவர்கள் நாம சங்கீர்த்தனம் சொல்லுவதனால வந்திக்கக்கூடியவர்களாக ஆனார்கள். யாரெல்லாம்னு சொல்றார். அஜாமேளன், வால்மீகி, பிங்களா, சபரி, இவர் 3 பேரும் என்ன காரியம் செய்தார்கள்? ஆனால் இன்னைக்கு புராணத்தில் அஜாமேளா உபாக்கியன்மா தனியாக ஒரு நாளைக்கு வச்சு, சபரி மோட்சம்னு ஒரு நாளைக்கு வச்சு, வால்மீகி மகரிஷி அப்படியே கிரந்த புஸ்தகமாக எடுத்து நம்ம கண்ணில் ஒத்துக்க முடியாது வச்சு, இவர்களெல்லாம் பின்புலத்தை பார்த்தா நிந்திக்கக்கூடிய காரியங்களை செய்தார்கள். அவர்கள் வந்திக்கக்கூடியவர்களாக ஆக்கினது நாமத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்றார். இதை நான் ஒரு புரோசா சொல்றேன், நீங்க பின்னால சொல்லுங்க. இதை விஸ்தாரமா நம்ம அடுத்தாப்புல பார்க்கணும். अंगीकार त्याचा अंगीकार त्याचा
केला नारायणे निंद्यते गीतेने वंद्य केले अजामेला भिल्ली तारली कुंडली प्रत्यक्ष पुराणी वंद्य केली ब्रह्महत्या राशि पातकी अपार वाल्मीक किंकर वंद्य केला तुका म्हणे येते भजन प्रमाण तुका म्हणे येते भजन प्रमाण काय तोरपणा जाळवेते अंगीकार त्याचा केला नारायणे निंद्यते गीतेने वंद्य केले இந்த அபங்கத்தை தான் பாட போறேன். தொண்டை ஒத்துழைக்க மாட்டேங்குது. இவ்வளவாது பேச வச்சிருக்காங்க பகவான். அதை நான் பாடுறேன், சிரவணம் பண்ணும்போது அதுக்கடுத்தாப்புல அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம், பாவார்த்தம், ரகசியார்த்தம். இதை ஞானேஸ்வரர் நாமதேவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அபங்கர்த்தம் ரெண்டு பதி இடையில் பாடி. இதுதான் பார்க்கிற சம்பிரதாயம். अंगीकार त्याचा केला नारायणे अंगीकार त्याचा केला नारायणे वंद्य केले वंद्य केले अंगीकार त्याचा केला नारायणे अंगीकार त्याचा केला नारायणे वंद्य केले वंद्य केले अजामेला भिल्ली तारणी कुंडली अजामेला भिल्ली तारणी कुंडली प्रत्यक्ष पुराणी वंद्य केली प्रत्यक्ष पुराणी ब्रह्महत्या राशि पातकी अपार ब्रह्महत्या राशि पातकी अपार वंद्य केले तुका म्हणेते भजन प्रमाण तुका म्हणेते भजन प्रमाण तुका
நாமாளி படித்து போலாம். விட்டோபா ரகுமாரி விட்டோபா ரகுமாரி இதே அவங்க திரும்ப ஒரு ரெண்டு லைனா பாடி अंगीकार जाचा केला नारायणे अंगीकार जाचा केला नारायणे अंगीकार जाचा केला नारायणे अंगीकार केला नारायणे अंगीकार जाचा केला नारायणे अंगीकार जाचा केला नारायणे अंगीकार जाचा केला नारायणे
விக்னேஸ்வருக்கு, சரஸ்வதிக்கு, இங்கே இருக்கக்கூடிய ரங்கதேவிக்கு, பிராமணாளுக்கு, பக்தாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் பாரதி சம்பிரதாயம். பிரதம நமனு கரு கணநாத உமா சங்கராச்சியா சுதா ಶರಣಾವರಿ ಠೇವನಿ ಮಾತಾ ಸಾಷ್ಟಾಂಗಿ ಆತ ದಂಡವತ್. दूसरी बंधु सारजा जे चतुराननाची आत्मजा वाक सिद्धि पाविते सगता तीजा शरणोजा दंडवत. आता बंधु देव ब्राह्मण गाचेने पुण्य पावन प्रसन्न होनी सोदे जन हेमाजा नमन दंडवत. आता बंधु साधु सज्जन रात्रि दिवसे हरिचे ध्यान विठ्ठल नाम उच्चारिता जन ध्यामाजे नमन दंडवत. आता नमो रंग भूमिका कीर्तन में होते लोका ताल मृदंग श्रोते देखा ध्यामाजा नमन दंडवत. ऐसे नमन करुणी सकला हरिकथा बोले बोपड़या बोला अज्ञान मनोनी. நான் ரொம்ப வித்வான் நினைச்சிட்டு நான் பேச மாட்டேங்கிற அஜ்ஞான மனோனி ಆ ಪಲ್ಯವಾಳ ಚಾಲವಿ ಸಗಳ ನಾಮಮಣಿ ವಿಠಲ குருநாதனுடைய கிருப்பையினாலே ஒரு சத்சங்கம் நமக்கு பிராப்தியாச்சு. சத்சங்கம் துர்லபம். நாமாச்சது சுலபம், ஆனா துர்லபம். அது ஞானேஸ்வரர் சொல்றார். ஞான தேவாமனே நாமகே சுலப सर्वत्र दुर्लभ. विरळाजाने हरिमुखे म्हणा, हरिमुखे म्हणा, पुण्याची गणन कोण करी. எதனால சத்சங்கம் துர்லபம்னா, பிரம்மாதி தேவர்கள் கூட கிடைக்காதனால. या सुखा कारणे देव वेडवाಳ वैकुंठ सोडुनी संदा साधने रागिला. भगवान சொல்றார், வைகுண்டம் போர் அடிக்கிறது பாருங்க. या सुखा कारणे देव भगवान के सत्संग வணிக்கணும் ஆசையா. வைகுண்ட சோடுனி, வைகுண்டத்தை விட்டுடு. அதான் நம்மள சம்பிரதாய பஜனையில பாடுவோமே, नाहं वसामि वैकुंठे न योगी हृदय रवौ मद्भक्ताः यत्र गायन्ति तत्र तिष्ठामि नारद. இப்போ பகவானே ஆசைப்படுறானா சத்சங்கத்தில். இங்கே உட்கார்ந்துருக்கான். ஏகநாத மகாராஜ் அபங்கத்தில் சொல்கிறார், நமக்கு தெரியாதனால வெளிலேன்னு நினைக்கக்கூடாது. உட்கார்ந்துருக்கார், கேட்குறார். அனுமார் கேட்குறார், உத்தவன் கேட்கிறான். எதனால என்ன? நல்ல மனைவி வேணும்னு கேட்டா கொடுத்துடுவேன், உத்தியோகம் வேணும்னா கொடுத்துடுவேன், நல்ல புத்திரம் வேணும்னா கொடுத்துடுவேன், சத்சங்கம் வேணும்னா அது நானாக பார்த்து கொடுத்தா தான் உண்டு. ஒரு பெரிய சினிமா ஷோ நடக்கிறதுன்னா லட்சக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டேடியத்தில். ஆனால் சத்சங்கம்னா 10 பேர் தான் இருக்கு. அது ஞானேஸ்வரர் சொன்னார் எது மாதிரின்னு. அவர் 2 கடையை ஒப்பிட்டு சொன்னார். ஒரு பலசரக்கு கடை, பலசரக்கு கடைன்னு குரோசரி ஷாப், இன்னொன்று வைர கடை. காலம்பரம் 8 மணிக்கு கடை திறந்த உடனே கச்ச 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 ஜனங்கள்லாம் வந்து
மாலில் அதை வேண்டாம் இது வேண்டாம் வாங்கிட்டு போகிறது. $10, $15, $20, $30 அது அப்படியே ஒரு கப்பை போட்டு கவித்திடுங்க. அது கேட்டுட்டு இருக்கணும் சத்சங்கம். $30, $20, கூலி போனால் $50. ஆனால் பக்கத்தில் உள்ள கடைக்கு கூட்டமே இல்லை. இந்த வைர கடையில், பலசரக்கு கடையில் அவ்வளோ கூட்டம். கடையில் சாயங்காலம் 7 மணிக்கு ஒருத்தன் வந்தான், 2 வைர நகை வாங்கிட்டு போனான். அதுக்கு என்னென்னா $15,000. 2 பேர் வந்து வாங்கிட்டு போனால் வியாபாரம் $15,000. கூட்டம் எக்கச்சக்கம் வந்து கடைக்கு பார்த்தா $2,000 விற்றுப்போம். அது மாதிரி சத்சங்கம் வைரக்கடை. கூட்டம் இல்லையோ கஜன்னு கூட்டம் வைரக்கடையில் இருக்கார். அது மாதிரி நான் ஞானேஸ்வர பகவான். அது மாதிரி சத்சங்கம் அப்படிங்கிறது நானாக கொடுத்தா உண்டு. ஆயுஷாச்சா யா சாதனை சச்சிதானந்த பதவி கேனே. சச்சிதானந்த பதவின்னு பேர் இந்த சத்சங்கத்துக்கு. அதாவது பிரம்ம பதவி. இதுக்கு எலெக்ஷன் கிடையாது, செலெக்ஷன் தான் உண்டு. நீ வா நீ உட்காரலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த கிரகஸ்தர் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரே அதனால வந்திருக்கோம் நீ நினைக்கலாம். இல்லை ஒரு வெப்சைட்டில் பார்த்து இங்கே நடக்கிறது அதுக்காக வேண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சூட்சுமம் என்ன தன்ய பூர்வ புண்ணிய ஓடவில்லை நேர்வுத்து. பூர்வ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து உன்னை இங்கே இழுத்துட்டு வந்து உட்காந்துருக்குப்பா. கோடி ஜென்ம புண்ணிய சாதன சாதினே तेनी आते हरि हरिदास्य रात्रि दिवसे ध्यान हरिचे भजन काय वाचा मन भगवंती. கோடி ஜென்ம புண்ணிய சாதனை. அதனால் நமக்கு பிராப்தியாச்சுன்னா சந்தோஷப்படணும். எனக்கு என்ன குறையே சொல்லணும், குறையில்லாத ஒரு வாழ்வை கொடுத்திருக்கான்னு திருப்திப்படணும். எல்லாத்திலும் குறை காணக்கூடாது. கோடிக்கணக்கான ஜனங்களில் நமக்கு தானே இதை கொடுத்துருக்காரு. பிரம்ம பதவி, சத்சங்க பதவி, இது எல்லாருக்கும் கிடைக்கலையே. மனுஷனுக்கு இது கொடுத்துருக்காரு. மனுஷன்லே எத்தனை பேருக்கு இப்போ நம்மளெல்லாம் ஒதுக்கி வச்சு உனக்கு இதுதான்டா பிரசாதம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கட்டத்தில் நம்ம இருக்கோம்னு சொன்னால் நம்மளோட ஜென்மா எவ்வளவு பவித்திரமானது, நம்மளுடைய शरीरम எவ்வளவு பவித்திரமானது. शरीर उत्तम चांगले शरीर साध्य हुए केले शरीरे साधने परब्रह्म. शरीरम கூட நம்ம நல்லா போஷிக்கலாம். அதான் ஆத்ம பூஜை பண்ண சொல்றேன். இந்த மாதிரி शरीரம் கொடுத்துருக்கே, எல்லாமோ பிறவி இருக்க. அவையா சொன்னா எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதிலும் அறிதுகான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியலே. 84 லட்சம் யோனிகள் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மனுஷ பரவி கடைசி பரவி. இதிலே நீ பகவத் சாட்சாத்காரம் ஆகணும். இதிலேயே அங்க போனேன் இங்க போனேன் மனசை பரிதவிக்க விட்ட அத்தை தின்று அங்கேயே கிடக்குங்க மாதிரி லௌகிக்குமே எனக்கு வாழ்க்கையில் இருந்தா திரும்ப 1ஆம் கிளாஸ்ல இருந்து வரணும். இப்பவே சாதிக்க வேண்டாமா? மனுஷ பிறவி கொடுத்தா மாத்திரம் வருமா? மானிட பிறவியிலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. எப்படி ஒருத்தர் நம்ம வரணும்னு நினைச்சா வர முடியல. கண்ணு தெரியல, காது கேட்கல, நடக்க முடியல, படுத்த படிக்கா கோமா ஸ்டேஜிலே இருக்காங்க. இத்தனை பேரை பார்க்கணும்.
அவளை நன்னா இருக்கட்டும்ங்கிற பிரார்த்தனை இருக்கட்டும். நமக்கு அதெல்லாம் குறைவில்லாமல் கொண்டு வந்திருக்கானே. அப்போது நீ பகவானை எது பூஜை பண்ணுறது இருக்கட்டும், அபிஷேகம் பண்ணுறது இருக்கட்டும், ஆராதனை பண்ணுறது இருக்கட்டும், ஆனால் கிருப்பை என்னென்ன அதுதான் பக்தி. கிருப்பையை நினைக்கிறது தான் பக்தி. வாரகிரி சம்பிரதாயம் ஸ்பஷ்டமாக சொல்லும். எனக்கு என்ன கிருப்பா பண்ணினான்னு சொல்லக்கூடாது. மனுஷ பிறவி கொடுத்துருக்கானே உனக்கு. அந்த மனுஷ பிறவியில மனசு அவன்கிட்டே பூமி இருக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாமா கொத்த அப்படின்னு நம்மளை தட்டி தடவி சொல்ற ஞானேஸ்வர பகவான். அந்த மனசு இருக்கிறதுனால மனுஷன். பிராணிகளுக்கு மனசு கிடையாது, புத்தி உண்டு. மனசு உண்டா என்ன? அது ஆறாவது அறிவுன்னு சொல்லுவாள். என்னவோ பேர் சொல்ற பகுத்தறிவும்பாரு. பகுத்தறிவுனா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பகுத்து பார்த்து அறிஞ்சிக்கக்கூடிய அறிவு மனுஷனுக்கு இருக்கு, மிருகத்துக்கு இல்லை. மிருகம் ஏன் இல்லைன்னு சொன்னா அதுக்கு தெரியாது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல போறோம்னு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு தெரியும். நமக்கு ஒரு லிமிட்டு தான் வயசு. ஆனால் அனுபவத்தில் வரமாட்டேங்கிறது. எனக்கு ஒன்றும் பொண்ணும் இல்லையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போ. பெரியவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ண ஆயுஷ்மான் பவா. ஆயுஷ்மான்ங்கிறது என்ன? 100 வயசு வச்சுக்கலாம். 100 வயசுக்கு மேலே கொஞ்சம் கூட்டிட்டு சொன்னா என்ன ஆவா? 200 வயசு இருப்படாக வந்தேன் இப்படி உபச்சாரத்துக்காக சொல்லக்கூடாதா? யாரும் சொல்லி கேட்டதே இல்லையே. குழந்தை ஒரு 200 வயசு இருப்படாது அப்படின்னு. ஆயுஷ்மான் பவா நிர்ணயம். நல்ல வயசு இருக்கணும். 100 தான். இந்த 100 வயசுக்குள்ளே நாம் எப்படிலாம் இருக்கோங்கிறத பார்த்தா, தூக்கத்தில் கழிஞ்சது, பேச்சில் கழிஞ்சது, படிப்பில் கழிஞ்சது, இவ்வளவு கழிச்சு பார்த்தா பகவத் ஸ்மரணைங்கிறது ஏதோ சில மணி துளிகள் தானே இருக்கு. அதுக்குன்னு தியானத்துக்குன்னு நீ உட்கார வேண்டாம். எப்பவுமே அந்த ஸ்மரணையை ஏற்படுத்திக்கோ. அதுக்காக தனி இடம் நஜாவே கர். நரகதி சாயாசே ஜாவே வனாந்தரா. ஏதோ வனத்துக்கு போய் குடிசை போட்டு ஜபமான உருட்டணுங்கிற அவசியம் இல்லை. சுகையோ கரா நாராயண. ஆத்திர கிரக கிருத்தியங்களை பார்த்துட்டு குழந்தைகளோட கொஞ்சி மகிழ்ந்துட்டோ, ஆத்துக்காரியோடு சந்தோஷமாக இருந்துட்டோ பகவன் நாம சொன்னா அவன் வேண்டான்னு சொல்ல போறான். அதை பழக்கிக்கோங்க. கிருப்பை என்னென்ன அப்படின்னா, சாப்பிடும்போது சாப்பாடு உள்ள போறதே அவன் கிருப்பை. நடக்கிறதே அவன் கிருப்பை. நம்ம நடக்கும்போதே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா எவ்வளவு அழகா நடக்கிறோம். நம்ம எவ்வளவு அழகா ஜனங்கள்லாம் தெரியல, கலர் கலரா தெரியலாளே, அந்த கலர் கலரா தெரியறாளே, அழகா இருக்காளே எல்லாரும். இதெல்லாமே சிந்தனைக்கு கொண்டு வரணும்னு சொல்றார். இதெல்லாமே சிந்தனைக்கு கொண்டு வா. கொண்டு வந்துட்டா ஜெயிச்சுட்டப்பா. இதுக்குன்னு தபசுன்னு நீ ஒன்றும் பண்ண போவேண்டாம். ஏகாக்கிரத சித்தத்தோடு தான் நாம சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அஷ்டாங்க யோகத்தினால பிடிச்சுடப்பேன் நினைச்சுடவே தயவு செய்து. இதையே சொல்ற அஷ்டாங்க யோகே அஷ்டாங்க யோகே யம
ಜಯ ಯಮ ನಿಯಮ ನಿರೋಧ ನನಗೆ ಜಯ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ಯಮ ನಿಯಮ ನಿರೋಧ ನಗೀರೆ ಯಮ ನಿಯಮ ನಿರೋಧ ನಗೀರೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ ವಾಚಾಗಿ ಜಗಾಯಿಗೆ யம நியம நிரோத மனசு அடக்கிறது, இந்திரியங்களை அடக்கிறது. நம்மளால எப்படி பார்க்க முடியும்? இந்திரியங்களை அடக்காது திருப்புங்க. இப்படி திருப்பும், பக்கத்தில் திருப்பு. அடக்க நிரோத. அடக்கினா திமிரும். புராணம் தான் சாட்சி. விஸ்வாமித்திரர் 18,000 வருஷம் தபஸ் பண்ணி ஐயோடா கடைசியில் மேனகாவானால அவளுடைய தபஸ் போயிடுத்து அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரப்பா. நம்ம எல்லாம் ஏமாத்திரம். ஜடபரதன் எப்படி இருந்தா? எவ்வளவு அனுகூலமாக உள்ள இடம் இருக்கு. கண்டகி நதி தீரம் ஆசிரமம் வச்சிருந்து கடைசியில் அவருடைய சரித்திரத்தில் நம்ம பார்த்துருப்போம். சொல்றதுக்கு அவகாசம் பண்ணி சொல்றேன். அப்போ நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, தியானத்தினால யோகத்தினால பண்ணக்கூடியவர்கள் மாதிரி நம்ம பண்ணலையே அப்படின்னு நினைக்காத. வேண்டாம். நமக்கு எது முடியுமோ அது போய் நமக்கு முடியக்கூடிய விஷயத்தை எதை சொல்றாரோ அந்த அஷ்டாங்க யோகங்களே அந்த விஷயத்துல தான் கொண்டு அதை விடுறது. அதுவே போதும். இது ஒன்ன கை கொண்டு போதும். அது எதை கொடுக்கணுமோ உனக்கு கொடுக்கும். உனக்கு எது தகுதிங்கிறது இல்லை. உனக்கு நான் எது தந்தால் உனக்கு சௌரியமாக இருக்குமோ அதை தரும். இதுதான் இங்க சொல்ற. நாம் பாபி ஆயிட்டோம். அது எவனோத்த சொல்றானே பாபி பாபி. நம்மளுடைய மதத்துல பாபிங்கிறதே கிடையாது. அவனுக்கு கூட ரட்சணை இருக்கு. அங்கீகார ஜாத்தா கேளா நாராயணே நின்றே தேகி தேனே வஞ்சகேலே. முதல் சரணத்தில் சொல்ற துக்காராம் மகாராஜ். அங்கீகார தியாசா அங்கீகார தியாசா கேளா நாராயணே. நாராயணனால அங்கீகரிக்கப்பட்டார். யாரு? நிந்தியதே கீதேனே வஞ்சகேலே. முதல்ல யார் எடுக்கிறது? அஜாமேளாவில் வேத விற்பண்ணன். அஜாமேளன் அவ்வளவு வேதத்தை படிச்சு சங்க தோஷம். அதனால சொல்றது சங்க தோஷம். சங்கம் ரொம்ப முக்கியமா வேணும். அது என்ன சங்கம்? எவ்வளவோ சங்கங்கள் இருக்கு. ஆனா அடியார்கள் சொல்லக்கூடிய சங்கம் சத் சங்கம். சத் விஷயமா பேசக்கூடிய சங்கம். சத் விஷயமே பேசக்கூடிய சங்கம். அனாவசியமா எதுவும் பேசாத சங்கம். அந்த சத் சங்கம் வேணும். நல்லவனுக்கு கூட சத் சங்கம் கிடைக்க மாட்டேங்கிறது. அவன் நல்லவன், சத் சங்கம் கிடைக்கல. உதாரணம் கர்ணன்.
எப்பேற்பட்ட பாக்கியவானவன், நல்லவன். ரொம்ப அங்க தேசத்துக்கு அரசனாக ஆக்கினான் துரியோதனன். ஏன்னு கேட்டா, அவன் பக்கத்துல உட்கார்ந்துக்கணும்னா அவன் ராஜாக்கு ராஜா தான் பக்கத்துல உட்கார முடியும். அவனை நம்ம கட்சியில இழுத்து போட்டோம்னா அங்க தேசத்துக்கு ராஜாவை ஆக்கி, ஒரு குதிரையோட்டியோட பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவன அவ்வளவு விசுவாசமாக இருந்தான் துரியோதனன்ட்ட கர்ணன். ஆனா சங்கமோ தோஷம், அவ்வளவு சங்கம். குந்தி கிருஷ்ணனால அனுப்பப்பட்டு கர்ணன்கிட்ட போய் சொல்றான், நீ வந்துடா, நான் தான் உன் தாயார். அம்மா என்னை விட்டுட்டேம்மா, இப்போ உனக்கு காரியமாகணும்னு வந்திருக்கியம்மா. உணர்ந்தான் தாய் பாசம். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி ஆற தழுவிந்தான். சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் சொன்னான் குந்தி. இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேம்மா, 5 பேர் இருந்து இருக்கோம், நீ வந்து 6 ஆட்டம், அந்த 100 பேர் கூட இருக்காத. அம்மா இப்படி சொல்றியம்மா, துரியோதனன் என்கிட்ட எவ்வளவு பிரீதியா இருக்கா, பிரேமையா இருக்கா. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தேன். துரியோதனுடைய தர்மபத்தினி கூட பானுமதி ஆத்துக்காரர் வரான்னு சொல்லி எழுந்திருந்தா. ஒரு காலம் வரான்னு எழுந்திருக்கும் போது சொக்கட்டான்ல உள்ள ஒரு ஆக்கிரகத்தினால அவ எந்திருக்கிறாளே அப்படின்னு நினைச்சிட்டு அவளை பிடிச்ச. அவ கழுத்துள்ள மாலை அந்து போச்சு. அப்புறம்தான் பார்க்கிறேன் துரியோதனன் வந்திருக்கான். ஒரு இன்னொருத்தரோட மனைவியை தொட்டுட்டா என்ன எனக்கு ஹதம் பண்ணலாமே. ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது என் மனசை தேத்தினானம்மா. இந்த விழுந்த முத்துக்களை கோத்து தரவா கண்ணா அப்படின்னு கேட்கணுமா. இது வில்லிபுத்தரார் சொல்ற இந்த இடத்த, இன்னவன் இனியான் என்று யாவரும் அறியும் முன்னம் மன்னவன் இவன்தான் என்று மாமணி மகுடம் சூட்டி தன்னையும் கூட்டி உண்டு தார்மணி புறக்கி கோர்த்த மன்னவன் செய்த நன்றி மறப்பேனோ பிறப்புக்கெல்லாம். அவனுடைய தர்ம சிந்தனை அது. எப்பேற்பட்டவன் சங்க தோஷம் எப்படி ஆக்கிட்டு பார்த்ததா. நீ என்னுடைய தாயாருங்கிறத பிரகடனப்படுத்தணும். எங்க நான் செத்து மடிந்துட்டு இருக்கிற டயத்துல அது ஒன்று செய்ய போறோம். இந்த 5 பேர் கூட நான் வரணும், 6 பேர் ஆகணும் நீ ஆசைப்படுற. இந்த 100 பேர் அயோக்கியர்கள் எனக்கு தெரியும். ஆனா சாவுங்கிறது 6லும் சாவு 100லும் சாவு. திருப்தியோட போனா ஏன் சங்க தோஷம். சங்கம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாதையில சத்சங்கம் இங்க எல்லாரும் கூடியிருந்து ஒரு கிழமையில, ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல ஒரு பஜனையோ ஒரு ஹரிக்கதையோ பண்ணணும். அதுவே போதும். அப்புறம் ஆத்துல பாடிட்டே இருக்க போறோம். போகும்போது பாடணும், வரும்போது பாடணும். அதுவே போதும். அதுவேங்கிறதுனால அது எளிசு நினைச்சிடாது, அது துர்லபம்னு நினைச்சிடுவாங்க. இதுதான்
இந்த அஜாமிளன் எப்படி வித்யாபியாசமானவங்க வேத விற்பனன் கடைசியில் சங்க தோஷம் ஒரு மழைக்கு ஒதுங்கின இடத்துல ஒரு வேசியுடைய பரிச்சயம் ஏற்பட்டதுனால அவன் அங்கே கடந்தான், அபியாசத்தை புற விட்டான். ஒரு பாமரன் மாதிரி ஆயிட்டான் பிராமணன். அவனுடைய அந்திம காலம் வருது. துகாராம் அதை சொல்றார், அஜாமேளா தில்லி தாரணி குண்டனி பிரத்யக்ஷ புராணி வந்தியகேலி. கடைசியில் சுவாச பிரதிசுவாசம் எடுத்துக்கின்ற நேரத்தில் தன்னுடைய புத்திரனை கூப்பிடணும். அவன் எவ்வளவு பாப்பங்கள் செஞ்சிருக்கான். விதி நிஷேதம்னு இருக்குல்லையா நம்மகிட்ட. விதி இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணுங்கிறது விதி. நிஷேதம் எது செய்யக்கூடாதோ அது அதை பூரா செஞ்சவன். கடைசியில் என்னாச்சு, தன்னுடைய புத்திரனை கூப்பிடுறான், நாராயணா. இவன் சுவாச பிரதிசுவாசம் அந்திம சுவாசத்துல கூப்பிட்டதுனால யமதூதர்களை அனுப்பிட்டு விஷ்ணு தூதர்களை அவனை கொண்டு சென்றார்கள். ஏன்னா கடைசி ஸ்மரணத்துல பகவன் நாமா வந்ததே. அந்த நாமா எப்படி அவனுக்கு வந்தது கடைசி ஸ்மரணத்துல அப்படின்னா, வேத மாதா ஞாபகப்படுத்தினாலாம். வேதம் இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வேத மாதா கடைசி நேரத்தில் அவனுக்கு நாராயணனை ஞாபகப்படுத்தினாள். நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம கடைசி காலத்தில் நமக்கு தெரியாது. தொப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நாயினும் முறையடைந்து யாருக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேது முனை நான் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியா. அப்போ நமக்கு ஞாபகம் வரப்போறதா எனக்கு தெரியாது. சுவாச பிரதிசுவாசம் எடுத்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அதனுடைய வலியுடைய நோக்கம் தான் எனக்கு இருக்கும். அப்பா அம்மா சொல்ல போறேன்னு தெரியாது. ஆனால் இந்த பக்தன் விஷயத்தில் ஒரு கேரண்டி கொடுக்குறார். ஞானேஸ்வரே சொல்லியிருக்கார், அது ஒரு பிராரப்த கர்மாவாக இருந்தால் கூட என்னுடைய பக்தன் விஷயத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை நான் கொடுப்பேன். ஏகா ஜனார்தனி போக பிராரப்தாத்தா ஹரிகிருப்பையை தயாத்தா நாஷி வந்த அப்படிங்கிறார். உனக்கு ஏதோ சிரமப்படுற மாதிரி தெரியும், அவன் பக்கத்தில் நான் இருப்பேன் உன்னே பக்தன் அப்படின்னு கேரண்டி சொல்றார். ஏகா ஜனார்தனி போக அனுபவிக்கக்கூடிய சக்தி பிராரப்தாத்தா. பிராரப்த கர்மங்கள் பக்தருக்கு கிடையாதுங்கிறது இல்லை, உண்டு. பக்தனுக்கு பிராரப்தம் உண்டு. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை நான் கொடுத்துடுவேன். இதை விட ஒரு பக்தருக்கு கேரண்டி சொல்லணுமா? சொல்லுங்க பார்ப்போம். இதை விட ஒரு கேரண்டி சொல்லணுமா? பிராரப்தம் நம்ம அனுப்பிச்சுருக்கோம். சஞ்சிதம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது, ஆகாமின்னு ஒன்று இருக்கு, இன்னமே பண்ண போகிறது. எல்லாத்துக்கும் மறுபடி சொல்லிட்டார், போக பிராரப்தம். இவனும் பயப்படாதுப்பா, என்னுடைய பக்தர் பயப்படாது. யார் சொல்றாங்க? ஞானேஸ்வர். ஞானேஸ்வர் யாரு? மகா
महाविष्णूचा अवतार सखा माझा ज्ञानेश्वर, सखा माझा ज्ञानेश्वर, सखा माझा ज्ञानेश्वर, महाविष्णूचा अवतार सखा माझा ज्ञानेश्वर, सखा माझा ज्ञानेश्वर, सखा माझा ज्ञानेश्वर. சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரமாய் இருக்கக்கூடிய ஞானேஸ்வரர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏகநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் நமக்கு எவ்வளவு புஷ்டியா இருக்க. உண்மையிலே சுவாச பிரதிசுவாசம் போது நான் பக்கத்தில் இருப்பேன். உங்களுக்கு தெரியும் இதை அவஸ்தப்படாது, உங்களை காப்பாற்றிட்டு இருப்பேன். நான் அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பேன். சிரமப்பட மாட்டாங்க என்னுடைய பக்தர், கேரண்டி. அஜாமிளன் சாட்சி. அடுத்தாப்புல சொல்றார் பில்லி அப்படிங்கிறது. அஜாமேளா பில்லி தாரணி குண்டனி, அஜாமேளா பில்லி தாரணி குண்டனி, அஜாமேளா பில்லி தாரணி குண்டனி, அஜாமேளா பில்லிங்கிற சப்தம். இரண்டாவது பில்லினா வேடு வச்சின காட்டு ஜனம். அவருக்கு நல்லது தெரியாது, பொல்லாது தெரியாது, கிழமை தெரியாது, தேர் தெரியாது. பேரட்ட தலையோட இருப்பான், நகம் நீளமாக வளர்த்துட்டு இருப்பான். அப்போ நகவட்டி கிடையாது, வளர்த்தா. இப்போ எதுக்கு வளர்க்குறா தெரியல. சூர்ப்பம்னா சொழகுன்னு அர்த்தம். சொழகு மாதிரி நகை இருந்ததுனால சூர்ப்ப நகைன்னு பேர் இருக்கு. இப்போ அவளை அப்படி கூப்பிடலாமா? நகை வளர்த்து வரல சூர்ப்ப நகைன்னு. கொஞ்சம் அனுசரித்து போகணும். நம்ம மற்றவளுக்கு நமக்கு வித்தியாசம் நம்ம போயிடும். அதுக்கு பெயிண்டு, இதுக்கு பெயிண்டு, இதுக்கு பெயிண்டு, அதுக்கு தலைக்கு பெயிண்டு, கன்னத்துக்கு பெயிண்டு, உதட்டுக்கு பெயிண்டு, நகத்துக்கு பெயிண்டு. அப்படியே உடம்புல எவ்வளவு அழகாக இருக்கு. பகவானுடைய சிருஷ்டியை அனுபவிக்க தெரியாதவ தான் என்ன பண்ணுவா? என்னவாப்பா நகை முன்னாடி நீளமாக இருக்கும். இது வரது அவலத்தில், அதனால சொல்கிறேன். அப்படியே ஒரு முயல் ஓடும், பிடிப்பா, கிழிப்பா, ரத்தத்தை குடிப்பா, சதையை சாப்பிடுவா, அங்கே தண்ணி ஓடும், அதை குடிப்பா. இந்த வேடு வச்சு இப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு ஆசிரமம் பக்கத்தில் வந்து பார்க்குறா. காட்டில் ஒரு ஆசிரமம், மதங்க மகரிஷியுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் நூற்றுக்கணக்கான பேர் வேதம் படிச்சுட்டு இருக்கா. வேத சப்தங்கள்லாம் கேட்கறது. அந்த பக்கம் வந்த உடனே ஒரு நீங்கள்லாம் சொல்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு, அது சத்தியம். அது அவளுடைய மனசை மாத்திரதான். அதனால தான் ஆற்றுல எப்பவும் நல்ல விஷயங்களே கேட்கணும், நல்ல விஷயங்களே சொல்லணும், சகசரநாமம் சொல்லணும், பாகவத படனம் பண்ணலாம், ராமாயணம் நடக்கலாம், நல்ல விஷயம் டிவி இருந்தாலும் நல்ல விஷயங்களை கேட்கலாம். அப்படி இருந்தா இங்க ரெங்க தேவின்னு தேவி, இந்த வீட்டுக்கு ரெங்க தேவி இருக்கா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெங்க தேவின்னு உண்டு. அவன் நான் இருப்பேன், என்னுடைய கலாட்சத்தை நான் கொடுப்பேன், எனக்கு பிடிக்காம இருந்தா நான் என்ன செய்வேன்,
கண்ணை முடிந்து இருப்பேன். அவளுக்கு சந்தோஷப்படும்படியாக இருக்கணும் ரங்கதேவிக்கு. அது எது சந்தோஷம்? இது மாதிரி சத்சங்கம், நாம சங்கீர்த்தனம், பாராயணம், அனுஷ்டானம் இவ்வளவு வீட்டில் நான் ஆதா நமோ ரங்க பூமிகா. அது மாதிரி அந்த ரங்க தேவியோடைய ஒரு கடாட்சம் இவளுக்கு பட்டுதான் ஆசிரமத்தை பார்த்துட்டே இருக்கா. என்னமோ சேருது அவளுக்கு. வேத சப்தங்கள்லாம் காதில் கேட்கறது. இவ வெளியில சாப்பிட கூட போகலை, இந்த இடத்த விட்டு போகலை. அந்த ஆசிரமத்தில் உள்ள அந்த ஆசிரம பையர்கள் என்னங்க சிஷ்யர்கள், சிக்ஷை கொடுக்கறதால சிஷ்யான்னு பேர், சிக்ஷை. அவெல்லாம் வந்து சாப்பிட்டு இலையை கொண்டு போடுறாங்க, அதிலிருந்து எடுத்து சாப்பிட்றா. உச்சிஷ்ட பிரசாதம், வேத பிராமணருடைய உச்சிஷ்ட பிரசாதம் போக்கியமாக. வாரக்கிரி சமுதாயம் ஸ்பஷ்டமாக சொல்லுது. வேத பிராமணனை பார்த்தா தண்டவத பண்ணுங்க, நமஸ்காரங்கிற தண்டவத. நமஸ்காரத்துக்கும் தண்டவதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தண்டம் எப்படி விட்டா கீழே விழுமோ, கூனை குறிக்கிட்டு சொல்ல அது மாதிரி நமஸ்காரம் பண்ணடா. வேத பிராமணாளுக்கு அவளுடைய உச்சிஷ்டெல்லாம் சாப்பிட்டு அவளுக்கு மனசு இறக்கம் வந்தது. அந்த மரத்தடியிலே காலம்பர பிரம்ம முகூர்த்தத்தில் மதங்க மனுஷி ஸ்நானம் பண்ண போன உடனே இந்த வேடு வச்சு போய் அதெல்லாம் ஆசிரமத்தை கிளீன் பண்ணுறேன். அழகாக கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ வரத்துக்குள்ளே வந்துவிடணும், தெரிஞ்சுவிடும் இல்லாட்ட. இப்படி பல நாட்கள் நடக்கிறது. மதங்க மகிழ்ச்சி நினைக்கிறார், யாரோ ஒரு நம்ம சிஷ்ய பையன்ல ஒருத்தவங்க உருப்படியாக இருக்கா, இவ்வளவு நீட்டாக வச்சுருந்துருக்காரு ஆசிரமத்தை. உட்காந்து வேணும்னா கேட்பா அப்படின்னு நினைக்கிறார். ஒரு நாளைக்கு மதங்க மகரிஷிகளுக்கு தேக வியோகம் வரப்போகுது. சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டார். பசங்க வாங்கதான், நான் தேக வியோகம் பண்ண போறேன், சமாதி ஆக போறேன். இவ்வளவு நாளாக படிச்சிருக்கிற எங்கள்கிட்ட யார் யாருக்கு என்ன வேணும், வரம் வேணுமோ கேளுத்தாரு. மதங்க மகரிஷி என்ன வரமும் அவருக்கு சித்தியாகும். என்ன வரம் வேணுமோ கேளுத்தரேன். நான் வரிசையை நின்றுட்டாங்க பசங்க கூடா. நீ வந்தி நான் வந்தின்னு முதல்ல உதவத்தா. என்னப்பா வேணும்? எனக்கு அக்னி ஸ்தம்பம் பண்ணணும். பாண்டுங்களா உடனே அக்னி ஸ்தம்பம், அந்த நெருப்பு எரிய இடத்துல நின்று அவனை ஒன்றும் செய்யக்கூடாதா. அது ஒரு பாப்புலாரிட்டி வரும் இல்லையா, அதுக்காக வேண்டியா ததாஸ்து கொடுக்கல, ஒன்றும் கேள்வி கேட்கல. அடுத்த ஜனஸ்தம்பம் என்னன்னா தன்னில் நடக்கிற வித்தை. 15 வருஷமா வேதம் படிச்சுட்டு இதை கேட்குறேன். ஜலஸ்தம்னா ஒரு யோகி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஜலத்தில் நடந்து வந்தேன்னு சொன்னார். நான் எப்படி வந்தேன் தெரியுமா? ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறேன், எப்படி வந்தப்பா? ஜலத்தில் நடந்து வந்தேன், இந்த கங்கையில் ஜலஸ்தம்பம் பண்ணுவேன். இதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துருந்தேன்? 18 வருஷம் அபியாசம் பண்ணி மேத்தா நாடி வளர்ந்து எனக்கு சாதிச்சு சித்தியாச்சு. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? 18 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 50 பைசா கொடுத்தா போட்டுக்காரர் கொண்டு விட்டுட்டு போயிடுவார். ஜலஸ்தம்பம் ததாஸ். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரம் கேட்டு அனிமா லகிமா பிராப்தி ஈசத்துவம். அவருக்கு கொஞ்சம் மனசு கிளாஸியாக இருந்தது. இவ்வளோ சொன்னாங்க ஒருத்தருக்கு. கடைசியில் சொன்னார், சரி இந்த ஆசிரமத்தை இத்தனை நாளாக சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அவருக்கு இன்னொரு வரம் கொடுக்க. அது யார்? அது அங்கே ஒரு பாட்டியம்மா. யார் அங்கே இருக்கா? கூட்டணும்.
அவனை பாட்டியை பார்த்து பரிச்சயமாக எடுத்து பசங்கள்ல, வாமா பாட்டியம்மா வா கூப்பிட்றா. எங்கே ஓ குருநாதர். ஐயோ அவர் நேரம் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. நான் தள்ளி இருந்தே தரிசனம் பண்ணிக்கிறேன். தள்ளி எங்கள் குருநாதர்னாலும் நான் அப்படி தான் இருந்தேன். ஏதாவது கேட்டால் பக்கத்தில் பதில் சொல்லிட்டு 10 அடி பின்னால வந்து இப்போ பேசலைன்னா வான்னு கூட சொல்ல மாட்டேங்கிற, வேற குருவை பார்த்து போகிறேன். சட்டை மாத்துற மாதிரி குருவை மாற்றிட்டு இருப்பார். ஐயோ நான் வாமான குழந்தையெல்லாம் இழுத்துட்டு போய் விட்டுருத்தோம். கையெல்லாம் நடந்துருது. அந்த வீடு வச்சுக்கி மா நான் சமாதியாக போகிறேன், ஜீவனை விட போகிறேன். ஓ அப்படியா சுவாமி, இனிமேல் உங்களை பார்க்க முடியாதா? அழறா. ஒரு பையன் அழல, அவன் அழறா. அழுதா அவளை சமாதானப்படுத்தினார். இனிமேல் பார்க்க முடியாது. உனக்கு என்ன வரம் வேணுக்கு? வரமா எனக்கா? எனக்கு எந்த வரமும் வேண்டாம் சுவாமி. இல்லை அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு மனசுக்கு சந்தோஷமாகணும்னா நீ உனக்கு ஏதாவது கொடுத்தால்தாமா ஆகும். ஏதாவது கேளுன்னு கேட்டா இவ சொன்னாதான் எனக்கு எது வேணும்னு உங்களுக்கு தெரியும், அது கொடுக்கும். ஆஹா, இப்படி யார் சொல்ல போறான்னு உட்கார வச்சு ராம நாமத்தை உபதேசம் பண்ணார். ராம் சொல்லு, ராம ராம ராம். கேட்டா இது என்ன? இந்த ராமநாம சொல்லின்று இந்த பெயருக்கு உடையவன் உன்னை தேடி வருவார். இவளுக்கு பேர சபரின்னு பேர். அவருக்கு சொல்ற நீ உச்சாரணம் பண்ணு, ஜென்மா சார்த்தகமாகும். ராம நாம உச்சரா ஜென்மாते सार्थक राम नाम उचरा जन्माते सार्थक नाम स्मरणे मुनि जन करले, नाम स्मरणे मुनि जन करले, तारक मंत्र स्मरा, नाम स्मरणे मुनि जन करले, तारक मंत्र स्मरा. श्री राम जय राम जय जय राम, 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 श्री राम 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 जय राम जय 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 जय राम, राम जय राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम, राम जय राम जय जय राम, श्री 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 राम जय राम जय जय बोला, श्री राम जय राम जय जय राम, 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 श्री राम जय राम जय
தாரக மந்திர ஸ்வரா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம சபரிக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது. துக்காராம் மகாராஜ் சொல்றார், நிந்திக்கக்கூடிய செயலை தானே செஞ்சால, பிராணிகளை வதம் பண்ணி எந்த ஆச்சாரம் தெரியாது, எந்த அனுஷ்டானமும் தெரியாது. நாமும் எப்படி ஆக்கி தவிர குரு கிருப்பையினால நிந்திய தேகித்தேனே நம்மளாம் என்ன பண்ணுவோம், வந்திய கேடு சபரி. ஆஹா, சபரி மோட்சம் அப்படின்னாலே குஷியாக சொல்லுவாள் பாகவதார் புராணிகள்லாம். பரவாயில்லைகளுக்கு சபரி மோட்சம்னா அவ்வளவு இஷ்டமாக சொல்லுவார். அடுத்தது சொல்றார், பிரம்மஹத்யா ராசி பாதகி அபார வல்மீக கிங்கர வந்தியகே ரத்னாகரன் ஒருத்தர் பேரு. அவன் கொள்ளக்காரன், வழிப்பறி திருடன், பேரு ரத்னாகர். அவன் ஆத்துக்காரி மேல ரொம்ப அபிமானம். அவளைத்தான் எப்பவும் பார்த்துட்டே இருப்பான். புதுசா நகை கொண்டு போடுவார் வழிப்பறி பண்ணி. இன்னைக்கு ஒரு டோலக் ஒன்று கிடைச்சிருக்கு பார்த்திப்பா மாடி. நாதா எப்படி இருக்கே? ஆஹா மை டாலி நல்லா இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்க. ஒவ்வொரு நாளைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கான். பாதகமாக அவளை செய்கிறார். ஒரு நாளைக்கு நாரத மகரிஷி வரும்போது வழிப்பறி பண்ணுறான் இந்த ரத்னாகரன். பாகவதரே உமக்கு எது இவ்வளவு நகை? பஜனை பாடகருக்கு எதுக்கு இவ்வளவு நகை? எங்க ஆத்துக்காரிக்கு போட்டா எப்படி ஜொலிப்பர்? தரேரா குத்தட்டி கொண்டு விட்டுமா? எதுக்கு நம்பி? நான் அப்படித்தான் செய்வேன். என்னுடைய தர்மபத்தினி ரொம்ப அழகானவ, என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாள். அவளுக்கு இதெல்லாம் வேணும். இந்த தங்க ஆரம் ஒட்டியானம்லாம் போட்டுக்கிறேன், கல் பதிச்சவன், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். டால் அடிக்க தாரம், உமக்கு துளசி மாலை பத்திரம் போருமே, நான் தரேன். நான் சொல்றத ஒரு கேள்வியை உன்னோட பிரியமாக உள்ள தர்மபத்திட்ட கேட்டுட்டு பதில் சொல்லு, நான் தரேன். அப்படியா? என்ன கேள்வி கேட்க போகிறீ? நீ இவ்வளவு நாளா கொலை பண்ணியிருக்கேன், கொள்ளடிச்சிருக்கேன்னு சொல்றியே, இதெல்லாம் மகா பாப்பங்களாச்சே. எவ்வளவு பேரை கொண்டு இருக்கே, பிரம்மஹத்தி தோஷம் தான் பண்ணியிருக்கேங்கிறீங்க. இவ்வளவு பாப்பங்களும் உனக்கு சேருமே, நீயும் ஆத்துக்காரிக்கு கொண்டு கொடுக்க போறேங்கிறீங்க. இந்த பாப்பங்களை ஒரு பாதி உங்க ஆத்துக்காரிக்க ஏற்று பல கேட்டுவா. அவளா உயிர் தியாகமே எனக்கு வேண்டி பண்ணுவார். அதெல்லாம் அங்கே போய் இவ்வளவு பாப்பம் வந்திருக்கேனே, இதில் பாதி நீ ஏற்றுப்பியா? கேட்டுன்னு என்கிட்ட பதில் சொல்லு, நான் கேட்டுத்தரேன். ஓடினான். ஓடி தன்னுடைய தர்மபத்தினிட்ட கேட்கிறான். இப்படி ஒரு பகவதர் சொல்றார், இவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கேனா, இப்பவும் அவர்கிட்ட தங்க நகைகள்லாம் போட்டுன்னு இருக்கார், வைர நெக்லஸ் போட்டுன்னு இருக்கார், அது உனக்கு போட்டால் நன்னா இருக்கும். ஆனால் அதுக்கிடையில் இந்த கேள்வியை கேட்டுட்டு வர சொல்றார், இவ்வளவு பாப்பங்கள் இருக்கும், நீ அதில் பாதி ஏற்றுப்பதானே? ஐயோ அதெல்லாம் நான் பார்க்கணும், எனக்கு போட்ட அழகு பார்த்து அதோட சரியா, உங்களோட பாப்பத்தை நானே இதுக்கு ஏற்றுக்க போறேன். அதிர்ந்து போனான். கவலைதோந்த முகத்தோடு நாரதர்கிட்ட போய் சொல்றார், ஏற்றுக்க மாட்டானா? உன் கதையை நீ பார்,
நீ பண்ணினா உனக்கு பக்தி, ஆத்துக்காரி பண்ணால் ஆத்துக்காரி, பிள்ளையாண்டம் பண்ணால் பிள்ளை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது பக்தி. அவளுக்கு கொஞ்சம் இவா, இவளுக்கு கொஞ்சம் அவ. இந்த காரியம்லாம் நடக்காதப்பா. உட்கார். இப்போ நான் என்ன பண்ணணும்? திரும்பிட்டான். எனக்கு என்ன நல்ல வழி சொல்லும்? அப்படி ஏமாந்துட்டேன். ஏசாதி ஆலியா உலகா சாரங்கரோ நாகி संसारवया यायेला कवनाचे माया बापा कवनाचे गण गो मृग गण என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய அப்பா, என்னோட அழிக்கிறேன். அது மிருகஜலம், காணல் நீர். அது என்ன மிராஜ். எல்லா குடும்பத்துக்கு திருப்தி நினைச்சுட்டு இருப்பேன். என்னோட பிள்ளை, என்னோட அப்பா. ஞானி சொல்றாரு, உன்னோட அப்பா எப்படி என் மேல உயிரே வச்சிருக்காரு, எங்கள் அம்மா என்கிட்ட உயிரே வச்சிருக்கா, என் பிள்ளைகள்லாம் என்கிட்ட உயிரே வச்சிருக்கா. சத்தியம் அப்படிதான் இருக்கணும். இந்த ஜென்மால இவ அப்பா, இவ அம்மா. ஆனால் 84 லட்சம் யோனிகள் இருந்தாங்க. 84 லட்சம் அப்பா இருந்திருப்பாரு, 84 லட்சம் அம்மா இருந்திருப்பாரு. தெரியுமா உனக்கு? அவர்கிட்டலாம் பிரீதி உனக்கு வருமா? அப்போ கவனாச்சே மாயா பாப்பா. மாயனா அம்மா, பாப்பன்னா அப்பா. கவனாச்சே கணகோத்த. என் சுற்றத்தார்கள்லாம் அப்படி ஒரு நல்ல ஃபேமிலி போகுது. சுற்றத்தார்கள்லாம் என்ன இருக்கட்டும், நல்லது, பகவானுடைய கிருப்பை. ஆனால் இது மாத்திரம் உனக்கு போருமாப்பா, அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. சொல்கிறான், பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கதான். கல்யாணம் பண்ணிட்டானா நான் அப்படியே உயிரை விட்டுருவேன், எனக்கு எதுவும் ஒன்றும் இல்லை, அதோட சரிப்பா. பிள்ளைக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களை தூக்கி வச்சுக்க ஆரம்பிப்பேன். அவங்க உபநயனம் பண்ணணும்ப்பா. அதுக்கு பாபா 2 பேரும் வேலைக்கு போனால் குழந்தைய வந்தால் பார்த்துக்கணும். நம்ம ஒன்று சொல்கிறேன், கடைசியில் கேஸ் கனெக்ஷனுக்கு வந்தால் போகணும், ரிட்டையர்ட் ஆகணும், ஆதார் கார்டு பதியத்துக்கும் போடணும், பால் பூத்துக்கவும் போகணும். அவளுக்கு தனி உத்தியோகம் வந்துடும். ரிட்டையர்ட் ஆகி விட்டு வரப்போறேன், பக்தி பண்ண போகிறேன், இப்போ பண்ண. நிறைய பேர் என்கிட்டே சொல்லுவார், மகாராஜ் ரிட்டையர்ட் ஆனவங்க உங்கள் கூடயே வரப்போகிறேன். ஒத்தர காரணம் வந்தால் அது அதுக்கு காரணம் சொல்லுவார். அது அதுக்கு காரணம் என் பேரனுக்கு ஒப்பனைன்னு பண்ண. அது மாத்திரம் இல்லை, பேத்தி சரியா படிக்கலைன்னு பாட்டி அழகாயிட்ட. சரியாவே படிக்க மாட்டேங்கிறா. அது எதுக்கு? அதை ஞானேஸ்வரர் சொல்றார், அது சம்சாரத்துடைய உத்வேகம், தோடிலா உத்வேகம். அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட முடியுமா? நீ ஏதோ குழந்தைய பற்றி அவனுக்கு நல்ல ஸ்தானத்தை ஏற்படுத்தி விட்டா உன் டியூட்டி முடிஞ்சது. அப்புறம் அவள் ஏதாவது அபிப்பிராயம் கேட்டால் சொல்லு, அபிப்பிராயத்தை திணிக்காது. சொல்லிட்டு நீ வாட ரூம்குள்ளே போய் ராமகிருஷ்ணதி ராமகிருஷ்ணதி அவ்வளோதான் உனக்கு உண்டு. அவளை நல்ல இடத்துக்கு வச்சாச்சா, அதுக்கப்புறம் அதில் மூக்க நினச்சி நீ இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும். உனக்கு டைம் இல்லைப்பா, ஜபமாலை எடுத்துக்குப்பா. ஞானதேவா மௌன ஜபமாலை அந்தரி தருணி ஸ்ரீஹரி ஜபே சதா. உனக்குன்னு ஒரு ரூம் கட்டு வாங்கிக்கோ, அட்டாச்சு பாத்ரூம். அதில் உட்காந்து என்னோட ராமகிருஷ்ணாரி ராமகிருஷ்ணன் சாப்பிட வரையலா ஒன்று கேட்டா சாப்பிட வரேன். மாட்டை போட்டு கேட்டால் வச்சுக்குவோம், 2 பேருமே இருந்துட்டு போவோம், சாப்பிட போவோம். இன்றைக்கி அப்படி செய்யலாம் நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனால் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே.
இல்லை இதுதான் அது சரி இஷ்டம் அப்படின்னு. அதுக்கு மேலே எல்லை தாண்டினா இப்போ மதிப்பு கிடையாது. அப்படியே வந்துடணும். அப்புறம் உள்ளது ராமகிருஷ்ண பேத்தி படிக்கலைன்னு கண்ணு மூக்கெல்லாம் சவந்து அழகாலே என்னன்னு சொல்ல. ஏன் உங்களுக்கு அந்த கவலைவா? அப்பா அம்மா இருக்க பார்த்து பல. நீ ராமகிருஷ்ணரி சொல்லு, இவளை திருத்தவே முடியாது. உன்னுடைய கதையை நீ பார்த்துனா நான் சேலஞ்சு விட நாங்கள் ஒரு காலமும் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஈடுபடவே இல்லை. நம்ம சொல்லணும், செய்யணும், குழந்தைகளுக்கு நல்ல வரியை காட்டணும். ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சா அதுக்கப்புறம் உன்னுடைய பக்தி உனக்கு அபிப்பிராயத்தை சொல்லு. இப்படி போனால் சரி, திணிக்காத. அதுக்கு மேலே நான் விட்டுடு. ஆனால் தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். நான் சொல்கிறேன், நீ சாபம் இல்லை, ஆதங்கத்தில் சொல்கிறேன். கடைசி காலம் முடியும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். உன் கதை என்னப்பா? ராமகிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணகிரி மந்திரா ஜப்பாவ சர்வகாலம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு அடியார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும்? யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க? அந்த ரத்னாகரனை உட்கார வச்சு நாரத மகர்ஷி ராம நாமத்தை உபதேசம் பண்றார். ராம காவா ராம தாவா ராம காவா ராம தாவா ராம காவா ராம தாவா ராம தாவா राम कौशल्याचे बाळ राम कौशल्याचे बाळ राम कौशल्याचे बाळ राम कौशल्याचे बाळ राम धावा राम धावा राम धावा मंगळाचे हे मंगळ मंगळाचे हे मंगळ मंगळाचे हे राम कौशल्याचे बाळ राम कैवल्याचे आली राम कौशल्य राम कैवल्याचे आली रामदास अभिमानी रामदास अभिमानी राम
உபதேசம் பண்ணினார். நாமத்தில் அவருக்கு ஜபத்தில் சித்தம் எடுத்து பிரேமையோட நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட, பிரேமை இல்லாதக்கு சொன்னாலும் சொல்ல சொல்ல அந்த நாமத்தில் பிரேமையை உண்டாக்கும். ஆர்டிபிஷியலா சொன்னா கூட அது நாமத்துடைய பிரபாவம். ராம் 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 ராம்னு உட்காண்டா அப்படியே பழங்களை புசிச்சு சாப்பிட்டு அதுக்கு ராமநாமத்தில் உட்காண்டார். துருவன் மாதிரி காத்த புசிட்டு உட்காண்டார். தன்னை மறந்துட்டார். தேகிச்சே விதேகி போகுதசா, விதேகத்தன்மை வந்துடுத்து. தேகம் ஒன்று இருக்குங்கிற ஞாபகமே இல்லாம என்னாச்சு, கரையான் கூடு கட்ட ஆரம்பிச்சுடுத்த உடம்புல. கரையான் கூடு கட்டி அவரையே மறைச்சிடுத்தோ. கடைசியில பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால அதுல இருந்து வெளியில வந்தார். கரையான் கூடு கட்டினதுனால கரையானுக்கு மராட்டியில் வால்மீகின்னு பேர். அதனால வந்தவர் தான் வால்மீகி மகரிஷி. நாமத்துடைய கடைசியில் என்ன கிடைச்சது? ராமாயணம் கிடைச்சது. நிந்திக்கக்கூடிய செயலை செய்தார் அவர் ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஆனால் நல்ல காரியம் பண்ணும்போது அதை பகவான் ஏற்றுண்டு அவரை பிரகடனம் பண்ணி உலகம். வால்மீகி மகரிஷியா, ஆஹா. சபரியா, ஆஹா. பிங்களையா, ஆஹா. அஜாமேளனா, ஆஹா. இவர்கள் என்ன காரியத்தை செய்தார்கள், அவளை எப்படி நாம் ஸ்மரணம் பண்ண முடியும் ஆக்கித்துனா பகவான் நாம் சொன்ன இதுவே போருங்கிற துகாரமாக तुकामणेते भजन प्रमाण, तुकामणेते भजन प्रमाण, तुकामणेते भजन प्रमाण, तुकामणेते भजन तुकामणेते भजन प्रमाण, तुकामणेते भजन प्रमाण, तुकामणेते भजन प्रमाण, तुकामणेते भजन प्रमाण. काय
ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் நாமத்துடைய பிரபாவத்தை புராணத்தை காட்டி சொல்றார். நாமாச்சா மகிமா நான் வேதத்திலிருந்து எடுத்ததானே நாமாச்சா மகிமா நேனச்சி பை பிரம்மா மனோனியா கர்மா அனுசரலா நாம ஹேச்சி கர்மா நாம ஹேச்சி தர்மா கேசவ ஹேச்சி வர்ம சாங்கித்தலே. பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னார் ரகசியத்தை. நாம சுத்த ஸ்நான நாம சுத்த சந்தியா ನಾಮಾವಿನ ವೇದ ಅನೇಕನಾಗಿ ಕರಿದಿ ಆಚಮನ ಕೇಶವ ನಾರಾಯಣ ಕರಿದಿ ಉಚ್ಚಾರಣಾದಿ ಕೀರ್ತಿ ಎಂಗೆಲ್ಲ ನಾಮವನ್ನು ಕರಿತಿ ಪಿತೃಶ್ರಾರ್ಥ ಕರ್ಮ ಆಚರತಿ ಸೇವಡಿ ಮಣವಿಧಿ ಏಕೋ ವಿಷ್ಣು ದೇಹಾಚಿ ಅಂದಿ கடைசி காலத்திலே பிராயச்சித்ததித்தோ கடைசி காலத்தில் சுவாச பரிசுவாசம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னா ராமன் நாமத்தை சொல்லணும். அங்கே போட்டு அவர்கிட்ட போய் யார் வந்திருக்கா தெரியுறதா, யார் வந்திருக்கா, பிச்சாண்டி மாமா வந்திருக்கா, அவனை பார்க்கறது பாரு. பிச்சாண்டி மாமா தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம்? அவன் காதுல ராமநாமத்தை போடணும். ராம 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 தேகாச்சி அந்தி பிராயச்சித்த தேத்தோ சேவடி மணவிதி ராம ராம சொல்லி கொடுத்துருக்க. நாமத்துடைய பிரபாவம் நீ எந்த வகையிலும் யோக்கியமானா இல்லாட்டாலும் நாம உன்னை யோக்கியமானாக ஆக்கும். இது போலதான் அன்றையன் படிக்கும் அந்த பாட்டு. இந்த அபங்கத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வரியில சொன்ன எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தா கூட அவன் நாமத்தினால உத்தாரணம் பண்ணப்படுவான். விசுவாசமா சொன்னாலும் விசுவாசம் இல்லத்துக்கு சொன்னாலும் நாமத்தை கேலியா சொன்னா கூட நாமும் அதுக்கு தகுந்தாப்புல அவனுக்கு மனசுக்கு போகும். இப்ப நம்மெல்லாம் நாமத்தை எவ்வளவு மதிக்கிறோம். நாம பிரேமியாத்தானே நம்மெல்லாம் இருக்கோம். நானும் அப்படிதான் சொல்லு, நாம பிரேமினா ஏன் நம்ம குறைச்சி மதிக்கிறதுனா போயிட்டு இருக்கும்போதே பஸ்ஸில் ராதே கிருஷ்ணா அப்படின்னா கண்ணில் ஜலம் வருது. ஆஹா சித்தமாயிடுச்சு. பேசும்போதே ராமகிருஷ்ணா ஹரி, ஃபோனில் பேசும்போது ராம, புத்தகத்தில் பார்க்கும்போது ராதே கிருஷ்ணா. ஸ்மரணம் பண்ணுங்க. நாம ஜபமே இருக்கட்டும்.
பகவத் சிந்தனை ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிடும்போது பழத்தை பார்த்தா அந்த ஞாபகம் வரணும். மனுஷனுக்காக வேண்டி கிருப்பை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பழங்கள் கொடுத்துருக்காரு. ஆஹா, இதெல்லாம் நமக்காக வேண்டி தானே கொடுத்துருக்கா பகவான். சாப்பிடும்போது ஸ்மரணம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணணும். சாதம் போட்ட உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் குழந்தைய நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இது பாடம் பகவானோட கிருப்பை அளவிடாம எதை எடுத்தாலும். ஆனால் நான் ஒன்று அகங்காரம் இருக்கு, அது என்னாலேன்னு நீ நினைக்கிற. ஒன்றுக்குள்ள அவன் இருந்து அவனால உன் மூலமாக அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். அது சின்ன உதாரணம் என்னன்னா, டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு போனா அவனை உட்கார வச்சு முதல்ல ஸ்டெதஸ்கோப் எடுத்து பார்ப்பார். நல்லா மூச்சு விடுங்க ஐயா, நல்லா விடுங்க, சரி திரும்ப நாக்க நின்று கண்ணை பார்ப்பேன். சரி ஸ்டெதஸ்கோப் வச்சு கேட்பேன், என்ன செய்யுது உங்களுக்கு? அவர்கிட்ட போய் இவ்வளோ நாளாக பார்த்தேட உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்கிட்ட கேட்குறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன், யாராவது சொல்லியிருப்போமா? டேப்லெட் எழுதி கொடுப்பார், உடனே வாங்கி அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் கூட நமக்கு அவர் கிடையாது. அவர் கொடுத்துருக்கா சாப்பிடும், நம்பிக்கையாக அவர்கிட்ட. அதுக்காட்டு நல்லனா இழுத்து விட்டேன், நானா இழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நல்லா இழுத்து விட சொல்ல இழுத்து விட்டேன். ஞானேஸ்வரர் கேட்குறேன், நீ இழுத்து விட்ட? இந்த அழுத்து விட. சரி, ராத்திரி நீ தூங்கும் போது யார் இழுத்து விட்டா? ஞாபகமாக மூச்சு விடணும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ தூங்கினியா? ஆட்டோமேட்டிக்காக வருது. அதனால பகவான் என்ன கிருப்பை பண்ணியிருக்காங்க. இதை விட எதுவும் வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிபரம். கலிகாலத்துக்கு ಕಲಿಯುಗಿ ಸುಗಮ ಸಾಧನ ನಲಗೆ ಯೋಗ ಯಾಗ ತ್ಯಾಗ ದಾನ ನಿರ್ಲಜ್ಜ ಕರಿತಾ ಹರಿಕೀರ್ತನ சாரி முக்தி சரண வந்தித்தி. முக்தின்னு சொல்கிறோமே உன் காலடியில் கிடக்கு. நாம சொல்ல பஜனை கேட்க 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 உனக்கு அது உள்ளேருந்து நீ எப்படி போகணும்னு அது சொல்லும். யாரும் உனக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், அதையே சொல்லும். உள்ளேருந்து உன்னுடைய பாதையை அதையே தெரிவிக்கும்னு சொல்கிற. வாழ்க்கை முறையில் நீ போகக்கூடிய பாதையை கூட அவன் புத்திபூர்வமாக அது காட்டும். நீ கவலைப்படாது, என்னை நம்பு, உன் பக்கத்தில் இருக்கேன். ஆலியா ஆகாத நிவராவே துகாரமல சொல்ற. ஆகாத நிவராவே. எவ்வளவோ விபத்துக்கள்ல இருந்தெல்லாம் பகவான் நம்மளை காப்பாற்றிருக்கார். அது உனக்கு தெரியுமா? ஆட்டோ இடிச்சுட்டு போயிட்டான், நான் இப்படி பஜனை பண்ணுறேன், எனக்கு போட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டானேன்னு நீ சொல்ல போறியா? எப்படியோ வந்தது, அது இப்படி ஆக்கியிருக்கேன். விபத்து இல்லை, அது விஷ்ணோஹோ விஸ்மரணம் விபத்து அப்படின்னா. விஷ்ணோஹோ விஸ்மரணம் விபத்து. அவனை பண்ணாத ஸ்மரணம் பண்ணாத நேரம்னா விபத்து நினச்சிக்க வந்துட்டான். அது போதும். நம்ம ஆற்றுல இருந்துட்டே பக்தி பண்ணியிருந்தா இது மாதிரி சங்கங்கள் கூடணும், அங்கே வைக்க பிரவச்சனம் நடக்கணும், பஜனை நடக்கணும். இதுவே போதும். உங்களுடைய அனுஷ்டானத்தை அது விருத்தி பண்ணணும். அனுஷ்டானத்தில் உத்வேகத்தை கொடுக்கும். அது குழந்தைகளை வினந்தியாக உங்கள்கிட்ட ஒன்றே வந்து கேட்குறேன். நான் வந்திருக்கேன் என்னன்னா, குழந்தைகள்கிட்ட தமிழில் பேசணும். தமிழ் பேசட்டும், இங்கிலீஷோ இருக்கவே இருக்கு. நான் நிறைய ஆற்றுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் கூட இந்த ஊரில் இப்படி சுற்றி இருக்க மாட்டேன். வருஷம் நான் அப்படி சுற்றி இருக்கேன். ஒரு 50 இடத்துக்கு போயிடுச்சு. தெலுங்குக்காரன் வீட்டுக்கு போகிறேன், இன்னும் குழந்தை தெலுங்கு பேசுகிறேன். மராட்டிக்காரன் வீட்டில் தங்கியிருக்கேன், மராட்டி பேசுகிறேன். கன்னடக்காரன் வீட்டுக்கு போனேன், கன்னடம் பேசுகிறேன். தமிழ்காரன் வீட்டுக்கு போனால் இங்கிலீஷ் பேசுகிறேன். ஏன் நாங்களாம் அடுத்தாப்புல வர வேண்டாமா? குழந்தைகளுக்கு தெரிய வேண்டாமா? நம்மகிட்ட எவ்வளோ பொக்கிஷம் இருக்குது. தேவாரம், திருவாச்சகம், 4000 பிரபந்தம், அதை சொல்லிக் கொடுக்கணும். வினந்தியாக சொல்லிக்கிறேன். நீங்கள் பண்டரிபுரம் வந்தால் நம்ம ஆசிரமத்துக்கு வாங்க, நம்மளுடைய தர்மசாலா அங்கே இருக்குது. நீங்கள் வரப்போறேன்னு எங்களுக்கு முன்ன கூட தெரிஞ்சுட்டா
உங்களுக்கு ரூம்லாம் புக் பண்ணி வச்சுருவா. உங்களுக்கு அந்த மராட்டிக்காரன் சமையல்லாம் சரி வராது. அதனால் நம்ம தர்மசாலையிலேயே போஜன வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தங்கிறது எத்தனை வேணாலும் நீங்கள் தங்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு நாங்கள் ஏற்படுத்தி விடோம். இது நான் உங்களை அழைக்கிறேன். டிசம்பர் மாதம் மெட்ராஸ் பக்கம் வர வேண்டியிருந்ததுனாலும் பாம்பே கடைநல்லூர் வாங்கோ. 4 நாள் உற்சவம், மகோன்னத உற்சவம் நடக்கும். கிட்டத்தட்ட 1000 பேர் வந்திருப்பா. அதில் துகாராம் வம்சத்தில் உள்ளவர் வருவார், பரம்பரை. நாமதேவர் பரம்பரை, ஏகநாதர் பரம்பரை, இவெல்லாம் வருவா. நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அதை உங்களை அழைப்பாக கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு சர்வவர்ண பாடசாலைன்னு ஒன்று வச்சுருக்கோம். வேத பாடசாலையில் நம்மளோட சனாதன தர்மத்தை ஒன்றும் தெரியாத ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல அவர்களை சமஸ்கிருதம் பேச ஆரம்பிக்கிறப்போ பகவத்கீதை கண்டஸ்தமாயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாரும் பகவத்கீதை படிச்சிருவாங்க. ஒரு 14 பையனில் ஸ்வீகரணம் பண்ணிட்டு இருக்கு. அது நம்ம மாற்றே நடக்குது. டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு நம்மளோட சனாதன தர்மத்தோடு அந்த ஸ்கூல் பஸ் நடந்துட்டுருக்கு. அது நடந்துட்டுருக்கு. அவளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். 4 டீச்சர்ஸ் போட்டிருக்கான் சொல்லி. சிவபுராணம் மனப்பாடம் ஆயாச்சு எல்லா குழந்தைகளுக்கும். சிவபுராணம் கரதள பாடமாக சொல்லுவாள். அதில் 2 பிராமண பையங்க இருக்காங்க. அவளுக்கு வேதம் தனியாக அதை ஒரு கிளாஸு, ஒரு பாடசாலை வாத்தியாருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். மற்றபடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் அது இருக்குது. அந்த பசங்களில் யாராவது ஒருத்தர் படிப்புக்கு ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலாம். கோஷாலை இருக்குது. உங்களுக்கு நிறைய புத்திர்களுக்கு கோதானம் பண்ணணும்னா எங்கள்கிட்ட கொண்டு விட்டால் அந்த கோவை அதோடைய அந்திமா காலம் முடிய நம்ம பார்த்துப்போம். நீங்கள் இப்போ கோதானம் வாங்கிறதுக்கு வாத்தியாரெலாம் வர மாட்டார். அவர் எங்கே வச்சுப்பார்? கோதானம்னு 2000 ரூபா கொடுத்து முடிச்சிடணும். யாரும் வச்சுக்க முடியாது. அப்போ நம்மளுடைய தர்மத்தை அங்கீகாரம் பண்ணுற மாதிரி உள்ள சமஸ்தானங்கள் பெருக வேண்டியிருக்கு நிறைய. அதில் ஒரு சமஸ்தானம் நீங்கள் கோவை கொண்டு விட்டால் அதை அந்திமாக முடியும் நம்ம கவனிச்சுக்கிறோம். அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு மாதம் அனுப்பணும். அது என்ன வரும்னு கேட்டுக்கோங்க. எந்த வகையில் தர்ம காரியங்களில் நீங்கள் கைங்கரியத்தில் ஈடுபடணும்னு நினச்சா ஒரு சான்ஸ் அது தெரிவிக்காமல் போகக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்கேன். நிறைய பற்றவா இருக்கலாம், கையை தூக்கிட்டு தர்மசேகரம் கொடுக்கறதுக்கு நான் பண்ணேன். அது எனக்கு தெரியவும் செய்யாது. நான் இந்த தர்மங்கள்லாம் நம்ம சமஸ்தானம் பண்ணுறது எந்த வகையில் அதில் அதே மாதிரி பண்டிகத்தில் நித்திய அன்னதானம் நடக்கிறது. அதெல்லாம் அது உத்கிருஷ்டமான பலன்கள் சொல்லியிருக்கு. பித்தர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் சொல்லியிருக்கு. அதனால் நம்ம சிரார்த்தம் பண்ணுறோம். வாத்தியாரை வச்சு பண்ண முடியாத ஜனங்கள்லாம் இருக்கா, நான் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் என்ன கீதி அப்படிங்கிறதெல்லாம் உத்தேசம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு இல்லாமல் இந்த ஊரே பண்டிகைபுரமாக ஆயிடுத்துப்போம். நேற்றுக்கும் பார்க்குறேன், இன்றைக்கும் பார்க்குறேன். உங்களுடைய பாவம் அதில் உத்கிருஷ்டமான ஒரு நிலையில் இருக்குங்க. சக்கோர பட்சி மாதிரி இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. நானும் 2 வருஷத்துக்கு தான் வருவேன். 4 என்னுடைய குமாரர் வருவார். அவர் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏகாசி தோறும் ஞானேஸ்வரி பகவத்கீதை வியாக்கியானம் பாவார்த்தம் நம்ம எல்லா ஏகாசிக்கும் பண்ணுறோம். யூடியூப் சேனலில் ஆற்றுல போட்டு கேட்கணும். அதை போட்டுட்டு அப்படியே சப்பலை போட்டுட்டு உட்காந்து கேட்கணுங்க இல்லை. போகும்போது கருங்க, சமைச்சுட்டே கருங்க. அந்த டயத்தை தெரியுது. ஒரு 2 வாரத்தை உங்கள் மனசில் மாற்றிடும். அது செஞ்சுருக்கோம். அது கேளுங்க. எவ்வளவு ஏகாதசி இந்த யூடியூப் சேனலில் வரும். குழந்தைங்க சொல்லுவோம், யாராவது கிளாஸ் ஞானேஸ்வரி படிக்கணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அபங்கங்கள் படிக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஆனால் ஸ்ரத்தையாக வரணும். ஏதோ வந்தே அப்புறம் முடியல அப்படின்னு சொல்ல முடியாது, வரணும். இதை வினந்தியாக கேட்கிறேன். ஞானேஸ்வர
त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्यारूपिणं त्वमेव स्वस्ति प्रजाभ्यः परिपालयन् न्यायेन मार्गेण महीयम् गो ब्राह्मणेभ्यो शुभमस्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेनैव आत्मना वा प्रकृते स्वभावः करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं श्रीधरं माधवं गोपिकावनं जानकीनायकं वन्दे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे जय बालदेव नाही विचारला अधिकार मिळाला क्षमा तुका म्हणे ज्ञानेश्वर राजा पाया ज्ञानदेव जगद्गुरु श्री तुकाराम महाराज की सर्व संतन की धर्म की अधर्म का नाश हो प्राणियों में सद्भावना विश्व का कल्याण हर 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 महादेव भू माता की जय गौ माता की जय भारत माता की अमेरिका माता की सर्व संतन की पांडुरंग हरि पांडुरंग हरि पांडुरंग हरि तुम्हारी पीतांबर कटोरीला देव सुरवर तुम्हारी आषाढ़ी कार्तिके भक्तयन् चंद्रभागे दर्शन विश्वासिनां देवं तुम्हारी वल्लभ राधिका वल्लभ ओम शांति ओम शांति ओम शांति Go.